அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவின் மனவாட்டியில் உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன். எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். தீமை செய்கிறவன் யார்? இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நன்மையை பின்பற்றுகிறவர்கள். இங்கே உலகப்புரியமாக காரியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்வோம். ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. நம்ம மனம் இறங்கி போய் அவங்களுக்கு உதவி செய்வோம். ஆனால் உதவி செய்தாலும் பார்த்தீங்கன்னா, கடைசியில் அவங்க கொஞ்சம் வசதி வந்த உடனே நம்மளை ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. அப்போ நம்ம மனசால் வேதனைப்படுவோம். நம்மளை ரொம்பவும் ஒரு மட்டமாக நினைப்பாங்க. அப்போ நம்ம மனசு வேதனைப்படும். இவங்க கஷ்டத்தில் நம்ம நல்லே தானே செய்தோம், ஆனால் நம்மளை இப்படி ஒரு கேவலமாக நினைக்கிறாங்களே. இங்கே அதுதான் அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்லது செய்துட்டு உங்களுக்கு அவங்க தீமையை நினைக்கிறாங்களா, அதை குறித்து நம்ம வேதனைப்படாமல், நான் அவங்களுக்கு நல்லது தான் செய்தேன் ஆனால் என்ன அவங்க அப்படி நினைக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் வேதனைப்படாமல், அப்படி நன்மையை செய்து நீங்கள் தீமையை அனுபவிக்கிறீங்கன்னா அது என்ன சொல்கிறாருன்னா, தேவனுக்கு முன்பாக அது மேன்மையான காரியமாக தேவன் பார்க்குறாராம். அந்த மாதிரி நம்ம அநேகருக்கு இந்த காரியம் உண்டு. நம்ம நல்லது தான் செய்திருப்போம், ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாகவே எழும்பி நம்மளை ரொம்பவும் கேவலமாக நினைப்பாங்க. அதற்காக சொல்ல அதை பற்றினு வருத்தப்படாத, அது தேவனுக்கு முன்பாக அது மேன்மையான ஒரு காரியமாக தேவன் பார்ப்பார். அப்போது வார்த்தையின்படி நன்மையை பின்பற்றுகிறவர்களானால்னு போட்டிருக்கா. அப்போ என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, அதே யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்றாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அப்போ பாருங்க, நன்மை என்ற காரியம் உலகப்பூர்வமான பொருளோ பணமோ உதவியோ எதுவுமே இல்லை, அன்பு காட்டுறது மட்டும்தான் சொல்கிறார். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் அவங்களுக்கு செய்த உதவி இன்னைக்கு ரொம்ப நம்ம மேலே ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், எனக்கு ஆண்டவரே உங்கள் மூலியமாக தான் உதவி செய்தார் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் வசதி பெறும்போது நாம் செய்த உதவி எதுவுமே அவர்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. அதை ரொம்பவும் ஒரு மட்டமாக நினச்சிக்குவாங்க, அது ஞாபகத்திலே வராது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அன்பு மட்டும்தான். நம்ம அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்க நன்மை செய்யணும்னா அன்பு காட்டும்போது தான் அதுதான் என்றும் நிலைத்திருக்கும். அப்படி ஒருவர் மேலே நீ அன்பு காட்டிகிட்டே இருந்தால் உனக்கு யாருமே விரோதமாக தீமை ஒருவரும் செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த அன்பினால் மட்டும்தான் சகலத்தையும் பூர்த்தி செய்ய முடியும். நீ உதவி செய்கிற பொண்ணோ பொருளோ எந்த பணமோ உதவியோ எதுவுமே பிற்காலத்து அது பெருசாக தெரியாது. உன்னோட அன்பு தான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கின்றாரு. சரி, இந்த வார்த்தையின்படி நம் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உடைய நாம ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.